அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சோஷியல் ட்ரெண்ட் தமிழ். இன்னைக்கு நம்ம பேச போற விஷயம் தமிழ்நாட்டு அரசியல்ல சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கிற ஒரு பரபரப்பான குற்றச்சாட்டு. என்னன்னு பாத்தீங்கன்னா, முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் நேரடியா எடப்பாடி பழனிசாமி இபிஎஸ் அவர்களை பத்தி ஒரு கடுமையான விமர்சனத்தை வச்சிருக்காரு. அதிகாரத்துல இருக்கிறேன் என்ற ஒரு மனநிலையில இபிஎஸ் அவர்கள் கட்சியை அழிக்கிறார் அப்படின்னு வெளிப்படையா சொல்லியிருக்காரு செங்கோட்டையன். இது சாதாரணமான ஒரு பேச்சு இல்லை. ஒரு மூத்த தலைவர் இன்னொரு மூத்த தலைவரை பார்த்து இப்படி சொல்றதுக்கு பின்னாடி கட்சிக்குள்ள எவ்வளவு பெரிய விரிசல் இருக்குன்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. செங்கோட்டையன் என்ன சொல்லியிருக்காருன்னா, என்கிட்ட எந்த ஒரு விளக்கத்தையும் கேட்கவே இல்லை, கேட்காமலேயே என்னை கட்சியிலிருந்து நீக்கி இருக்காங்கன்னு ரொம்பவே ஆதங்கத்தோட சொல்லியிருக்காரு. ஒருத்தரை நீக்கிறதுக்கு முன்னாடி குறைஞ்சது என்ன நடந்தது, ஏன் இப்படி ஒரு முடிவுக்கு வந்தீங்கன்னு ஒரு விளக்கம் கேட்கணும்ல. ஆனா அதை கூட செய்யாம நீக்கி இருக்காங்க. இதனால பாதிக்கப்பட போறது யாரு? செங்கோட்டையன் சொல்றாரு, அவரால் பாதிக்கப்படுவது என்னவோ அதிமுக என்ற மக்கள் இயக்கமும் கோடான கோடி தொண்டர்களும் தான் அப்படின்னு. ஒரு தனி நபரோட பிடிவாதத்தால கட்சி செதஞ்சு போகுதுன்னு அவர் மறைமுகமா சொல்றாரு. இந்த தொண்டர்கள் ஜெயலலிதா காலத்துல இருந்து கட்சிக்காக உழைச்சவங்க. அவங்க மனசு எவ்வளவு வலிக்கும்னு நினைச்சு பாருங்க. இதுல ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, அதிமுக ஒருங்கிணைப்பு சாத்தியம் இல்லாமல் போனதுக்கு இபிஎஸ்ஸின் மனநிலை மட்டுமே காரணம் ஏன்னு செங்கோட்டையன் ரொம்ப அழுத்தமா சொல்லியிருக்காரு. ஓபிஎஸ்ஸா இருக்கட்டும், மற்ற தலைவர்களா இருக்கட்டும், எல்லாரும் ஒன்னா இணையணும்னு தொண்டர்கள் நினைக்கிறாங்க. ஆனா அந்த ஒருங்கிணைப்பு நடக்காம போனதுக்கு வேற யாரும் காரணம் இல்லை. இபிஎஸோட ஈகோ, அதிகார மனப்பான்மை மட்டும்தான் காரணம் அப்படின்னு வெட்ட வெளிச்சமா சொல்லியிருக்காரு. அதிமுகவை ஒரு மக்கள் இயக்கம்னு சொல்றாங்க. ஆனா ஒரு தனி நபரோட பிடிவாதத்தால இந்த இயக்கம் சிதைஞ்சு போகுதுன்னு செங்கோட்டையன் சொல்றது உண்மையிலேயே தொண்டர்கள் மத்தியில பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. இந்த பரபரப்பான அரசியல் நிகழ்வுகளை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மறுபடி இன்னொரு சுவாரஸ்யமான செய்தியோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.